காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக 2007ஆம் ஆண்டில் காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் இடைக்கால தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து தமிழகம், கர்நாடகா, கேரள மாநிலங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தன. வழக்கை தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு விசாரித்து முடித்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. வெள்ளியன்று தீர்ப்பு வெளியாக உள்ளதாக சுப்ரீம் கோர்ட் வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழ்நாடு, புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலுக்கான புதிய விதிமுறைகள் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. வழக்கறிஞர் தொழிலை அவர்களே சீரழித்து வருவதாக நீதிபதி கிருபாகரன் வேதனை தெரிவித்தார். வக்கீல்கள் பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருக்கின்றனர். 8ஆம் வகுப்பை தாண்டாத ஒருவர் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் MA பட்டம் பெற்று வழக்கறிஞராகி சங்கம் நடத்தும் அவலநிலை இருப்பதாகவும் போலி வக்கீல்கள் அதிகரித்து விட்டதாகவும் நீதிபதி கிருபாகரன் வேதனையுடன் கூறினார். CIF பாதுகாப்பு இல்லாவிட்டால் உயர்நீதிமன்றத்தின் நிலை மிக மோசமாகிவிடும் என்றும் அவர் கூறினார். பஸ் ஊழியர்களை தொடர்ந்து ஊதிய உயர்வு கேட்டு வெள்ளி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக மின் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். இதனால் தமிழகம் முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வரும்படி ஊழியர்களை மின்துறை அமைச்சர் தங்கமணி அழைப்பு விடுத்தார். ஒரு வாரத்தில் சுமூக முடிவு எடுக்கப்படும், வேலை நிறுத்த முடிவை கைவிடுங்கள் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். வேலை நிறுத்தத்தினால் இந்த பேச்சுவார்த்தை முடிவுற்றது என்ற நிலைமை வராமல் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற போது இதுகாரும் சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது. வேலை நிறுத்தத்தை கைவிட்டுவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரபல தனியார் கல்விக் குழுமத்திற்கு சொந்தமான கல்லூரிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் பெரம்பலூர், திருச்சி, மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கல்லூரி மட்டுமின்றி கல்விக் குழுமத்திற்கு சொந்தமான அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்றது. நடிகர் கமலின் அரசியல் பயணம் பிப்ரவரி 21ஆம் தேதி ராமநாதபுரத்தில் துவங்குவதால் அவரது ரசிகர் பட்டாளம் பரபரப்பாக செயல்படுகிறது. இன்னொரு புறம் அரசியலில் குதிக்க தயாராகி வரும் ரஜினியை தமிழருவி மணியன் சந்தித்தார். 2 மணி நேரத்துக்கு மேல் சந்திப்பு நீடித்தது. கமலை போல நீங்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என ரஜினியை தமிழருவி மணியன் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ரஜினி மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் திருச்சியில் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. முறையில் நான் சந்திப்பது அப்படிப்பட்ட ஒரு நட்பார்ந்த சந்திப்பு என்பது. நான் காந்திய மக்கள் இயக்கத்துடைய தலைவர். காந்திய மக்கள் இயக்கம் சார்ந்து ஏதாவது கேட்டீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும். ரஜினி சார் சம்பந்தமாக நான் சொல்வதற்கு எந்த. அதிமுக அலுவலகத்தில் ஜெயலலிதா பிறந்த நாள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் பேசிய துணை முதல்வர் பன்னீர்செல்வம், தமிழகத்தில் பயங்கரவாத செயல்கள் இல்லை, மாநிலம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என கூறியுள்ளார். தமிழகத்தில் பயங்கரவாதம் உள்ளதென மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறுவது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்றார். நம்முடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறிய கருத்து ஜம்மு காலத்தில் வடிகட்டிய உண்மைக்கு மாறான பொய் என்று தனது தலைமையிலான அணிக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி டெல்லி ஹைகோர்ட்டில் RK நகர் MLA தினகரன் வழக்கு போட்டார். ஒரு அணியாக செயல்படுபவர்களுக்கு குக்கர் சின்னத்தை அளிக்க முடியாது என தேர்தல் ஆணையம் கூறியதால் புது கட்சியை துவங்கி குக்கர் சின்னத்தை கைப்பற்ற அவர் முடிவு செய்தார். அனைத்திந்திய அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம், MGR அம்மா முன்னேற்றக் கழகம், அம்மா MGR முன்னேற்றக் கழகம் ஆகிய 3 பெயர்களில் ஒன்றை தனக்கு ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடும்படி ஹைகோர்ட்டில் தினகரன் இப்போது தெரிவித்துள்ளார். சசிகலா தலைமையில் அதிமுக ஒன்று சேர வேண்டுமென சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார். பார்லிமென்ட் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கும். தேர்தலுக்கு முன் சோனியா, ராகுல், சிதம்பரம் சிறைக்கு செல்வார்கள் என்றார். மனசுல இருக்கணும் தலைவர்களோட ஞாபகம், போட்டோ போட்டு ஞாபகம் யாருக்கும் வராது. அங்கே நம்ம பார்லிமெண்ட்டில் காந்தியோட ஃபோட்டோ இல்லையே. எலெக்ஷனுக்கு முன்னால் சோனியா காந்தி, ராகுல் காந்தி 2 பேரும் ஜெயிலில் இருப்பாங்க. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் மும்பை கிளையில் 11,000 கோடி ரூபாய் கடன் மோசடி அம்பலமாகியுள்ளது. இதில் மும்பையைச் சேர்ந்த பிரபல வைர வியாபாரி நிரவ் மோடி பெருமளவில் கடன் பெற்று மோசடி செய்துள்ளார். அவர் மீது CBI வழக்கு பதிவு செய்ததன் அடிப்படையில் மும்பையில் உள்ள நிரவ் மோடி வீடு, மும்பை மற்றும் டெல்லியில் அவருக்கு சொந்தமான நகைக்கடைகள் உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதனிடையே நிரவ் மோடி வெளிநாட்டுக்கு தப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்து சென்ற பிரதமர் மோடியுடன் நிரவ் மோடி புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிலையில் அவர் மாயமாகியிருப்பது
தேசிய அரசியலில் புதிய சர்ச்சை கிளம்பியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கி ஊழலில் பிரபல வைர வியாபாரி நிரவ் மோடியின் தொடர்பு பற்றி காங்கிரஸ் தலைவர் ராகுல் ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவை சுரண்டி கொள்ளையடிக்க நிரவ் மோடி சொல்லும் 2 வழிகள் என்னவென்றால், ஒன்று பிரதமர் மோடியை கட்டிப்பிடிக்க வேண்டும், இரண்டாவது டாவோஸ் நகரில் மோடியுடன் சேர்ந்து போட்டோ எடுத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் என கிண்டலடித்துள்ளார். அந்த செல்வாக்கை பயன்படுத்தி 12,000 கோடி ரூபாயை திருடலாம், மல்லையா போல் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லலாம் என்றும் மத்திய அரசை ராகுல் நையாண்டி செய்துள்ளார். உலகளவில் ராணுவ பட்ஜெட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யும் முதல் 5 நாடுகளின் பட்டியலில் முதல் முறையாக இந்தியா இடம்பெற்றுள்ளது. பிரிட்டனை 6வது இடத்துக்கு தள்ளி 5ஆம் இடத்தை இந்தியா பிடித்துள்ளது. உலக நாடுகளின் ராணுவ பட்ஜெட் குறித்து ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது. முதலிடம் பிடித்த அமெரிக்கா ராணுவத்துக்கு 37.77 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. 2வது இடத்தில் சீனாவும், 3வது இடத்தில் ரஷ்யாவும், 4வது இடத்தில் சவுதி அரேபியாவும் உள்ளன. ஜெயலலிதா இறப்பு குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முன் டாக்டர் பாலாஜி ஆஜரானார். சுகாதாரத்துறை செயலாளர் கூறியதன் பேரில்தான் ஜெயலலிதாவின் கைரேகைக்கு சான்றளிக்கவில்லை, அரசு டாக்டர் என்ற முறையிலேயே சான்றளித்தேன் என்று விசாரணை ஆணையத்தில் அவர் தெரிவித்தார். The Principal Secretary Health and Family Welfare and the Minister for Health and Family Welfare did not give any instruction to me regarding attestation of the thumb impression, which had appeared in a few of the press channels and the news channels yesterday. So I have come here today basically to clarify the stand that I attested the thumb impression in my capacity as a government doctor. விசாரணை கமிஷன் முன் சசிகலா உதவியாளர் கார்த்திகேயனும் ஆஜரானார். ஜெயலலிதா சிகிச்சை தொடர்பாக வேறுபட்ட கருத்துக்களை கூறிய தலைவர்களின் வீடியோ அடங்கிய பென்டிரைவை விசாரணை ஆணையத்தில் சமர்ப்பித்துள்ளதாக கார்த்திகேயன் கூறினார். ரயில்வே துறையில் காகிதத்தின் பயன்பாட்டையும் அதனால் ஏற்படும் செலவையும் குறைப்பதற்காக டிஜிட்டல் முறையில் ரயில்வே துறை மாறி வருகிறது. இதற்காக முன்பதிவு பட்டியல் குறித்த அறிக்கை ரயிலில் ஒட்டுவதை கடந்த 3 மாதங்களாக சோதனை முயற்சியாக மேற்கொண்டது. இதையடுத்து மார்ச் 1ஆம் தேதி முதல் தெற்கு ரயில்வே உட்பட A1, A மற்றும் B கிரேடு ரயில் நிலையங்களில் இருந்து புறப்படும் ரயில்களில் முன்பதிவு குறித்த அறிக்கை ஒட்டப்படாது. அதற்கு பதிலாக முன்பதிவு செய்த பயணிகளுக்கு அவர்களின் செல்போனுக்கும் SMS அனுப்பப்படும். ரயில்வே துறையின் இந்த நடவடிக்கைக்கு பயணிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அரசு பல்கலைக்கழகங்களில் நடந்து வரும் முறைகேடுகளை சிபிஐ விசாரணை மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என பாரதிய ஜனதா இளைஞரணி மாநில தலைவர் வினோஜ் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்திடம் மனு அளித்துள்ளார். பல்கலைக்கழக முறைகேடுகளில் அமைச்சர் முதல் பேராசிரியர்கள் வரை தொடர்புள்ளது. இதனால் இளைஞர்களின் கல்வியும் வேலை வாய்ப்புகளும் கேள்விக்குறியாகி உள்ளது என வினோஜ் கூறினார். தகுதி வாய்ந்த இளைஞர்கள் துணைவேந்தர் பதவிகளுக்கு வருவதற்கு வழி செய்ய வேண்டும் என்றார். ராஜஸ்தானின் பிங்க் சிட்டியான ஜெய்ப்பூர் பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பராமரிப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் காளிச்சரண் சாரப் காரை நிறுத்தி சாலையோரம் சிறுநீர் கழித்தார். இதன் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இது தொடர்பாக ஜெய்ப்பூர் மாநகராட்சி சார்பில் அமைச்சரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்காமல் அமைச்சர் தரப்பில் சமரசம் செய்ய முயற்சி செய்யப்படுகிறது. அமைச்சரின் இதுபோன்ற செயல் ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் நடுரோட்டில் அமர்ந்திருந்த மனநலம் குன்றிய ஒரு நபரை போலீசார் அரக்கத்தனமாக தாக்கினர். ஒரு கால் இல்லாத அந்த நபர் கையெடுத்து கெஞ்சிய போதும் போலீசார் விடாமல் கம்பால் தாக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. கார் மீது மாற்றுத்திறனாளி கல்லை வீசி எறிந்ததாக வந்த புகாரை அடுத்து அவரை அப்புறப்படுத்தியதாகவும் அடிக்கவில்லை என்றும் ஜாம்ஷெட்பூர் போலீசார் விளக்கமளித்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த இந்த பெண் 4 மாத சிசுவை வயிற்றில் சுமந்தார். கணவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஏற்பட்ட தகராறை விலக்கிவிடச் சென்றபோது பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஆதரவாக வந்த மார்க்சிஸ்ட் நிர்வாகி ஒருவர் கர்ப்பிணி வயிற்றில் எட்டி உதைத்தார். கர்ப்பம் கலைந்தது. சிசுவை அபார்ஷன் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. மார்க்சிஸ்ட் நிர்வாகி உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் பிராவோர்ட் கவுண்டி நகரில் உள்ள பள்ளி ஒன்றில் புகுந்த முன்னாள் மாணவன் கண்மூடித்தனமாக சுட்டதில் 17 பேர் இறந்தனர். 20 பேர் படுகாயமடைந்தனர். தப்பிச் சென்ற அந்த மாஜி மாணவன் துப்பாக்கியுடன் போலீசில் சரணடைந்தான். நிக்கோலஸ் குரூஸ் என்ற அந்த 19 வயது மாணவனை ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக பள்ளி நிர்வாகம் அண்மையில்தான் நீக்கியிருந்தது. பழிக்கு பழி வாங்கவே வெறியாட்டம் போட்டுள்ளான்.